ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முள்ளங்கி விதை, வெங்காய விதை இதை பத்தி தாங்க நான் ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம். நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு, உடல் சோர்வு, கைகால் நடுக்கம், விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அருமையான வீடியோ பார்க்கலாங்க. நிறைய ஆண்களுக்கு தவறான உணவு முறை, மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுது. அது குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கூட சொல்ல கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு மருத்துவமும் எடுக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்பத்திலே சரி செய்யணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அது பெரிய பிரச்சனையா அதாவது குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால வருது அப்படின்னா, தவறான உணவு முறை, தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுங்க. நம்ம உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்பட்டோம். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவம் தாங்க இது. இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. அதாவது முள்ளங்கி விதை 100 கிராம் அப்படின்னா வெங்காய விதையும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 விதையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். 2 விதையுமே நல்லா தனித்தனியா வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சு 2யும் ஒண்ணா போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காத்து போகாத டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 1 டம்ளர் கொதிக்க வச்ச பால்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நீங்க குடிக்கணுங்க. இதை காலையிலையும் நைட்லையும் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். ஒரு சிலருக்கு பால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தேன்ல கலந்து பேஸ்ட் மாதிரி கூட சாப்பிடலாங்க. இதை குடிச்ச ஒரு வாரத்திலேயே நல்ல முன்னேற்றம் தெரியும். உடல் சோர்வு, பலகீனம், மந்தம் இதெல்லாம் வெறும் 2 நாள்லயே குணமாயிருங்க. உடல் எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். நரம்பு தளர்ச்சி, கைகால் நடுக்கம், விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், விந்து குறைபாடு, விந்து அடர்த்தி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் 5 இல்லைன்னா 7 நாள்லயே நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. இதை நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாள்னாலும் குடிக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா எந்த பக்க விளைவுகளுமே கிடையாதுங்க. இது ஒரு உணவு முறை மாதிரிதான். நம்ம டெய்லி 3 வேளையும் சாப்பிடலையே அதே மாதிரிதான். ஆனா இது ஒரு 2 மாசம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆயிரும். அப்புறமா வாரத்துக்கு ஒரு 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஆண்மை குறைபாட்டை போக்குவது மட்டும் இல்லைங்க. கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பாத எரிச்சல், பாத வலி, இந்த மாதிரி உடல்ல வரக்கூடிய எந்த வலிக்குமே இதை பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதை எடுத்துக்கோங்க. இது அதாவது பால் தூண்டக்கூடிய ஒரு அருமையான வீடியோ. இது வெங்காய விதையும் முள்ளங்கி விதையும் அரைச்சி பவுடர் மாதிரி வச்சு நைட்லையும் காலையிலையும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க இதை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பால் உணர்ச்சியை தூண்டக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கிடலாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.